கிளாம்பாக்கம் காவல் நிலையம் கட்ட சதுர அடிக்கு 5,612 ரூபாய் மட்டுமே செலவானது என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் கோ பிரகாஷ் தெரிவிச்சிருக்காரு. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 18 கோடியே 26 லட்சம் ரூபாயில புதிய காவல் நிலையம் கட்டப்பட்டிருக்கு. காவல் நிலையம் கட்டுவதற்கான செலவுகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் கோ பிரகாஷ் விளக்கம் அளிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கர் பரப்பளவு செயல்பட்டு வரும் பேருந்து முனையத்துக்கு தினமும் 2,500 அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து செல்வதுனும் சாதாரண நாட்கள்ல 50,000 பேரும் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வராங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு. இங்கு வந்து செல்லும் மக்களின் பாதுகாப்புக்காக இந்த வளாகத்துல காவல் நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டிருக்கு. அதன்படி 18 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்புல 32,534 சதுர அடி பரப்பளவுல புதிய காவல் நிலையம் கட்டடம் கட்டப்பட்டிருக்கு என தெரிவிச்சிருக்காரு. இதுல ஒரு சதுர அடிக்கு 11,000 ரூபாய் கட்டுமான செலவு ஆனதாக தகவல் வெளியான நிலையில உண்மையில் ஒரு சதுர அடிக்கு 5,612 ரூபாய் தான் செலவிடப்பட்டிருக்கு என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. காவல் நிலைய அலுவலக செயல்பாட்டுக்கு தேவையான மேஜைகள், நாற்காலிகள், குளிர்சாதன வசதிகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சூரிய சக்தி மின் விளக்குகள், மின்தூக்கிகள் ஆகியவற்றுக்கான செலவுகளும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு.